டெண்டர் முறைகேடு புகாரில் எஸ்பி வேலுமணி மீதான புகாரில் நடவடிக்கை எடுக்க ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டெண்டர் முறைகேடு புகாரில் விரைந்து நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான நிதி முறைகேடு புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக அறப்போர் இயக்கம் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தொடர்புடைய இடங்களில் காவல்துறை பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வழக்கின் விசாரணை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை, கோவை மாநகராட்சிகள்ல பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதுல 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரிதான் தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறிதான் புகார்தாரர்களான அறப்போர் இயக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல ஒரு கூடுதல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதுல அந்த டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பாக கோவை மாநகராட்சி துணை ஆணையராக இருந்த காந்திமதி என்பவருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளித்த தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி அரசாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் கார்த்திகேயன் மற்றும் கந்தசாமி உள்ளிட்ட 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக அவர்களுக்கான அந்த அனுமதி வேண்டி மத்திய உள்துறை அமைச்சரிடம் நிலுவையில் இருப்பதாகவும் அதற்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் அனைவரும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளிட்ட மற்ற அனைவர்களுக்கு மீதான அந்த அனுமதி என்பது பெறப்பட்டு விட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்த விவரங்களையும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்செல்லன் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு விசாரித்த நீதிபதி அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகளை மட்டும் ஏன் இவ்வளவு காலதாமதம் ஏற்படுகிறது என கேள்வி எழுப்பினார். அரசு நிதி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள்ல, குறிப்பாக அந்த நிதி முறைகேடு தொடர்பான வழக்குகள்ல காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் நீதிமன்றம் விதித்த அந்த காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.